ஒரு விவசாயி வந்து கடன் தொல்லை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம சிட்டியில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போகிறாரு. சிட்டிக்கு போனவொடனே அங்கே ஒரு கம்பெனி பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் வந்து க்ளீனிங் ஒர்க் பற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு வந்து மெயில் இருக்கா, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து என்கிட்ட எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வந்தோடனே அங்கே ஒரு காய்கறி ஷாப் பார்க்குறாரு. காய்கறி ஷாப் பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நான் ஒரு காய்கறி கடை வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகி கொஞ்சம் லெவலில் இருக்கிறாரு. அப்போ பேங்க் மேனேஜர் அவங்களே வாண்டடாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ரியேட் பண்ணி தரதுக்காக மெயிலு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட மெயிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கினே சொல்கிறாரு. மெயில் பற்றி உங்களுக்கு தெரியும், மெயில் பற்றி தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னு இருக்கு. ஆமாம், நான் ஒரு ஆஃபீஸில் க்ளீனராக தான் இருந்திருப்பேன், அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சிரிச்சு.